இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் விற்பனைக்காக வந்திருக்குது. இந்த வீட்டை நீங்கள் வாங்குறது அப்படி என்று சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய தொடர்பு கொண்டு வாங்க முடியும். உரிமையாளர்கிட்ட நேரடி தொலைபேசி இலக்கம் இந்த வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த வீட்டினுடைய வாசலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பிரதான வாசல் அமைந்திருக்கிற வாசல் தோற்றத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 2 தளங்களை கொண்ட இந்த வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது. தேர் வீதி ஓரமாகவே இருக்குது. கிளை வீதி ஓரமாக இந்த வீடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. மொத்தமான அளவு திட்டம் 1.5 பிறப்பு காணிக்கையே கட்டியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு இருக்கிற முன் மதிலுக்கு சிறப்பான பெயிண்ட் வேலை செய்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கேட்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே போல் இந்த வீட்டுக்கு வர்ற வீதியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் தேர் வீதி. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீதியால் தான் இந்த வீதியால் வீட்டு வாசல் வரைக்கும் கனரக வாகனம் எல்லாம் வரும். அதே நேரம் வீட்டுக்கு கொண்டு போகிறது அப்படி என்று சொன்னால் கேடிஹெச் வேன், கார் அப்படியான சிறிய ரக வாகனங்களை நீங்கள் உள்ளுக்கு கொண்டே பார்க் பண்ணி கொள்ள முடியும். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போனோம் அப்படி என்று சொன்னால் உள்ளுக்கும் சிவர்களுக்கு பெயிண்ட் வேலை செய்திருக்குது. இப்போ நாங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கிற இந்த பாதை வழியாக போனோம் அப்படி என்று சொன்னால் நாங்கள் வீட்டினுடைய முன் வாசல் பகுதிக்கு போய்கொள்ள முடியும். இப்போ நாங்கள் முன் வாசலை பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த புதிய வீடு தான் கட்டப்பட்டு 5 வருடமான புதிய வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் எங்கே அப்படி என்று சொன்னால் KKS பிரதான வீதியிலிருந்து சரியாக 1 கிலோமீட்டர் அன்றளவாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இணுவில் பரராசகர பிள்ளையாருக்கு மிக மிக அருகில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைந்திருக்குது. இணுவில் இருந்து நீங்கள் மானிப்பாய்க்கு போகிற வீதி அருகில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடு ஒரு வடக்கு வாசல் வீடு தான். இந்த வீட்டை பற்றிய பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டுக்கு குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது. தண்ணி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி. 1.5 பிறப்பு காணிக்கையே குழாய் கிணறு இருக்குது. நீர்ப்பாசன வசதி, டேங்க் பூட்டப்பட்டு பைப் லைனிங் எல்லாம் இருக்குது. அதே போல் இந்த வீட்டினுடைய வெளிப்பாதை CCTV அமைப்புகளால் கண்காணிக்கப்பட்டு கொண்டிருக்குது. மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த 1.5 பிறப்பு காணிக்கை இருக்கிற இந்த வீடு 4 பக்கமுமே சுற்று மதிலால் சூழப்பட்ட ஒரு வீடாகத்தான் இருக்குது. இந்த வீடு 3 தளங்களை கொண்டது. கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் மொட்டை மாடியாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் முழுவதுமே மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. ஹோல் ஆகட்டும், ரூம் ஆகட்டும், கிச்சன் ஆகட்டும் அனைத்துமே மார்பிள் பதிக்கப்பட்டிருக்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற படியுமே கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற படியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அதே போல் இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற படிக்கு அருமையான மர வேலைப்பாடுகள் செய்திருக்கு. அதனுடைய தோற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 3 ரூம்கள் இருக்குது. கிச்சன், அட்டாச் பாத்ரூமோட இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்டிருக்குது. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்னுடைய அழகிய தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த படிக்கு கீழே இருக்கிற இந்த வெறுமையான இடத்தை உரிமையாளர் ஒரு அலுமாரியாக மாற்றி வைத்திருக்கிறார். இப்போ நீங்கள் அதனுடைய தோட்டத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய உடைமைகளை இதுக்குள்ள வைத்து பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போல் மிகுதியான சிறிய இடத்துல இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த குளிர்சாதன பெட்டி வைக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர்னுடைய ஏனைய தோட்டங்களை முழுமையாக பார்ப்போம்.
அடுத்ததாக நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற இந்த படி வழியாக ஏறணும் அப்படி என்று சொன்னால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கொள்ள முடியும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் போய் அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோருடைய தோற்றத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரும் இதே மாதிரி தான் கட்டப்பட்டிருக்குது. மொத்தமாக 3 அறை, அதே போல் ஒரு ஹோல் கிச்சன் அட்டாச் பாத்ரூமோட முதலாவது தளத்தை கட்டியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் முதலாவது தளத்துக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம். முதலாவது தளத்துக்கு போய் அந்த முதலாவது தளத்தினுடைய தோற்றத்தை முழுமையாக பார்ப்போம். இந்த வீட்டினுடைய தாயறை, அதாவது சாமியறையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீட்டினுடைய முதலாம் தளத்தில் தான் இருக்குது. நாங்கள் அதனுடைய தோற்றத்தோடு சேர்த்து இந்த வீட்டில் இருக்கிற மேல் தளத்தில் முதலாம் தளத்தில் இருக்கிற அனைத்து அறைகளையும் 3 அறைகளையும் ஹோல் கிச்சனோட சேர்த்து அதனுடைய தோற்றங்களை முழுமையாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வெளியில் வந்தோம் அப்படி என்று சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற முன் வியூவை பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு சிறிய பல்கனி இருக்குது. இந்த பல்கனி ஊடாக நாங்கள் இந்த வீட்டை சுற்றி வர முடியும். சுற்றி வர பல்கனி கட்டியிருக்கிறாங்க. அதே போல் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த படி வழியாக ஏறணும் அப்படி என்று சொன்னால் நாங்கள் மொட்டை மாடிக்கு போய் கொள்ள முடியும். மொட்டை மாடியில் கிட்டத்தட்ட 100 பேர் இருந்து ஒரு நிகழ்வு செய்யக்கூடிய இடவசதி உள்ள இடம் அந்த மொட்டை மாடியில் இருக்குது. அதனுடைய தோற்றத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இவ்வளவு வசதிகள் உள்ள இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மொத்தமாக 3,70,00,000 சொல்கிறார். இப்படி ஒரு வீட்டை நீங்கள் புதுசாக கட்டுறது அப்படி என்று சொன்னால் கட்டாயம் 4 கோடி வரும். இப்போத்தைய இலங்கை பெறுமதியில் 4 கோடி வரும். அதே போல் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கிற 1.5 பரப்பு காணியினுடைய பெறுமதியோட இந்த வீட்டினுடைய கட்ட வேண்டிய பெறுமதியையும் சேர்த்தோம் அப்படி என்று சொன்னால் உரிமையாளர் சொல்கிற இந்த 3,70,00,000 அப்படின்றது மலிவான பெறுமதியாகத்தான் இருக்குது. இந்த காணியையும் வீட்டையும் நீங்கள் வாங்க விரும்பினீங்கள் அப்படி என்று சொன்னால் உரிமையாளரோட நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் இந்த வீடு காணி சம்பந்தப்பட்ட விவரங்களை பெற்று இந்த வீட்டை வாங்கி கொள்ளுங்க. யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற குழாய் கிணறை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஓப்பன் ஷவர் இருக்கிற குழாய் கிணறை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த குழாய் கிணறு தான் இந்த வீட்டுக்குரிய கிணறாக இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க. யாழ்ப்பாணம் இணுவில் பகுதியில் இருக்கிற இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருக்கிற அந்த தொலைபேசி இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் நீங்களும் உங்களோட காணிகள் வீடுகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடுகள் காணிகளை விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில்
வீடியோவில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி நீங்களும் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம். இந்த விளம்பர தளத்தின் மூலமாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய ஆவணங்களை உறுதிகளை தோம்புகளை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்களும் துறை சார்ந்த சட்டத்தரணி ஊடாகவோ சரிவரை செக் பண்ணி கொள்ளுங்க. அதே போல் பணக்கொடுக்கல் வாங்கல அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறதான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.